ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தானே எபிசோட் 20 தான் போகிறோம். அது மாதிரி வீடியோக்குள்ள லைக் மறக்காம இருங்க. நீங்கள் போடக்கூடிய லைக் அண்ட் கமெண்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதனால் வீடியோக்குள்ள லைக் மறக்காம போட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் மேட்ச் ரெடியாக இருப்பேன். அது சாதாரண மேட்ச் கிடையாது. ஏத்தாப்பில் வரக்கூடிய ஆப்போனன்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருப்பேன். அவன் லெவல் 45 ஹோலி நைட் ஸ்வாடாக இருந்திருப்பேன். இவன் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பேன். ஹோலி நைட் பவர்லாம் இருக்காது, பேரில் மட்டும் தான் ஹோலி லைட் இருந்திருக்கும். இவன் என்னப்பா இவன் மட்டும் தனியாக வராமல் கூட டீம்மேட்ஸ்லாம் கூட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி அங்கே இருக்க ஆடியன்ஸ்லாம் சாக்காதிப்பாங்க. ஆமாம், 4th ரவுண்ட் டிஃபிகல்ட்லி ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். நம்ம ஹீரோ இவன் கூட சண்டை விட போகிறேன். இவன் லெவல் 45 தான். இதுக்கு முன்னாடி சண்டை விட்டு லெவல் 42 வந்திருப்பேன். டிஃபிகல்ட் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணோம். கூடவே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுக்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ தனியாக சண்டை விடக்கூடாது. கூடவே அவனோட டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு இருந்திருப்பேன். அவங்களும் லெவல் 45 வந்திருப்பாங்க. எல்லாருமே எலமெண்டல் மெஜிசியன், ஆர்ச்சரு, வாரியர், இந்த மாதிரி பண்ண அசாசன் கொண்டு எல்லாத்தையும் இவனும் வச்சிருந்தேன். இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோ கூட சண்டை விட போகிறாங்க. அங்கே கூட கேப்டனும் என்னப்பா மேட்சை ஸ்டார்ட் பண்ணாமல் சொல்லி ஆக்ரோஷமாக பேசியிருப்பாரு. அந்த கேப்டன் என்ன சாதாரண அது கிடையாது. அவர் நம்ம ஹீரோ மேக்கே செகண்ட் ஸ்டார் லூட்டனன்ட் வந்திருப்பாரு. ஆனால் அவர் வெறும் 2 ஸ்டார் மட்டும் இருக்குல்ல, மொத்தம் 9 ஸ்டார் வச்சிருப்பாரு. அவர் ஒன் ஆஃப் த லூட்டனன்ட் இருப்பாரு. அவர் கூட இருக்க டீம்மேட்ஸும் அதே மாதிரி தான் 5 ஸ்டாருக்கு மேலே வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டாரை அப்டேட் பண்ணலாம் கடையில் 5 ரூபா கொடுத்து லேஸ் போயிட்டு வாங்குற மாதிரி லேசப்பட்ட வேலை கிடையாது. ரொம்ப கடினமான வேலையாக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய மான்ஸ்டர் கூட இவங்க பேட்டரி ஃபீல்டில் சண்டோட்டம் தான் இந்த ஸ்டார் இவங்களாம் வாங்க முடியும். இந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இவரும் இருப்பார். கூட இருக்க எல்லா டீம்ஸுமே பரவாயில்ல தம்பி, இந்த அளவுக்கு வந்திருக்கா, லெவல் 27 வச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கா சொல்லி கேப்டன் எல்லாருமே நம்ம ஹீரோ பாட்டு இருந்தீங்க. இந்த அளவுக்கு வந்தே பெருமை பண்ணுப்பா, அதனால எங்கள் கூட தோற்று போகிறத நீ வருத்தப்படாதுன்னு சொல்லி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தோற்று போகிறேன்னு நினச்சி இவங்களும் பேசிருப்பாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் எதுவும் வருத்தப்பட போதே நீங்கள் தான் என்னப்பா மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணாமல் ஹீரோ கேட்டுப்பேன். இவனுக்குள்ளே எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொல்லி அவன் என்னத்தை தான் அப்படி பண்ண போகிறேன்னு பார்க்கல. நம்ம ஹீரோ வழக்கம்போல ஸ்கெட்ச் தான் சமைப்பேன். ஆனால் இந்த வாட்டி 1 2 கிடையாது, கிட்டத்தட்ட 10 20 30 நம்பர் கூடிக்கிட்டே போயிருந்தோம். கிட்டத்தட்ட 100 ஸ்கெலிட்டன் மேலே அவனும் சமணி வைப்பேன். அங்கே ஆடியன்ஸ் உட்கார முடியாத அளவுக்கு அவன் ஸ்கெலிட்டனே பண்ணால் எல்லா இடத்தையும் ஆக்குவே பண்ணியிருக்கோம். என்னடா அவன் எத்தனை ஸ்கெலிட்டன் சமணி பண்ணியிருக்கா, இதெல்லாம் அட்டாக் பண்ணால் என்ன ஸ்டேடியமே பொழந்துன்னு சொல்லி அங்கே இருக்க ஆடியன்ஸ்லாம் வாயை பொழந்துட்டு பார்த்துப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஸ்கெலிட்டையும் பார்த்து இங்கே இருக்கக்கூடிய டீமேட்ஸ் எல்லாமே மறந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ தனியாக வந்து ஒரு 2 3 ஸ்கெலிட்டன் சமணி பண்ணுவேன். அம்பட்டே அடிச்சு போட்டு இவன் நாக் அவுட் பண்ணலாம் அவங்க நிறுத்திருப்பாங்க. ஆனால் கடைசியில் பல்ப் ஆனது இவங்க தான் இருப்பாங்க. இருந்தாலுமே அவங்க ஏற்ற சண்டை ஒரு இருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே நம்ம ஹீரோட கண்ட்ரி சோல்ஜர்ஸாக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ பண்ண வேலையில் பார்த்து நம்ம ஹீரோ அசிங்கப்பட்ட 2 பேருமே பண்ணால் வாயப்போது சாக்கா பார்த்துப்பாங்க. மொத்த ஸ்கெலிட்டன் பண்ணால் அவுட்டூட்டம் ஆனுமாகி பண்ணால் அங்கே இருக்க மொத்தத்தையுமே முட்டித்தன்றக்காண்டி முதல் வந்துட்டுங்க. கூட ஸ்கெலிட்டன் மெடிசன் இருக்குல்ல, எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சமணி பண்ணிப்பேன். இப்போ எல்லாத்தையும் அட்டாக் பண்ணால் இதை விட்டால் நம்ம ஹீரோக்கு வரையே கிடையாது. அதனால மொத்தத்தையும் அவனு சமணி பண்ணிப்பேன். அங்கே இருக்கவங்க சும்மா கிடையாது, அவங்க டிஃபென்ஸ் மூலமாக தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அட்டாக் பண்ண முடிஞ்சிருக்காது. ஏன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ டைமே கொடுக்க மாட்டேன். எக்கச்சக்கமான ஸ்கெலிட்டன் ஹீரோ டிஃபென்ஸை உடைக்கிறது தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அங்கே மெயினான அந்த கேப்டன் இருக்கால, அவர் தான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லியிருப்பாரு. அப்படி போடுறா இப்படி போடுறான்னு சொல்லி அதான் அந்த பைபிள் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். அவங்க தான் ஒரு டிஃபென்ஸ் வந்து அடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு மெடிசன் சொன்னல, அந்த மெடிசன் பண்ணால் ஃபயர் எலிமெண்டல் பவர்மா சுற்றி இருக்க எல்லா ஸ்கெலிட்டையும் பொசுக்கி எடுத்துருப்பா. ஆனால் அந்த மண்டைகள்லாம் அடிக்கடிக்க திரும்ப வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இருக்க வரைக்கும் அது ஸ்கெலிட்டன் வந்துகிட்டே தான் இருக்கும். எக்கச்சக்கமான ஸ்கெலிட்டன் நம்ம ஹீரோ சமணி பண்ணிக்கிட்டே இருப்பேன். பின்னாடியே வந்து மொட்டை முதுகுலேயே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ யாரா மொட்டைன்னு நம்ம ஹீரோ மண்டே புழக்க அடிச்சிருப்பேன். அதை அடிச்சு அடியில் பண்ண எகிரிட்டு ஓடி இருப்பேன். தப்பிக்க பார்க்குறது அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட கேர்ஸ் டெக்னிக் லாக் பண்ணாட்டே இருப்பேன். அந்த கேர்ஸ் டெக்னிக்கை பொறுத்தவரை கொஞ்சம் ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் அதை அட்டாக் பண்ண முடியும். ஆனால் அந்த பைபிள் எப்படியோ தப்பிச்சு வந்து இருப்பேன். அவன் டீமேட் சொல்றா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காண்டா, அவன் இடத்துல நம்மளால் சண்டை வர முடியாது, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம், முடிஞ்சது நம்ம டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுன்னு சொல்லி இங்கே இருக்க லெவல் 45 இருக்கும். அம்புட்டுமே தனிக்குவாங்க. டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் பண்ண போறீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே இருக்க அந்த தப்பிச்சு போனால அவனை சோல் ஃப்ளேம் டெக்னிக் அட்டாக் பண்ணியிருப்பேன். அவனு வழியில் தூச்சிட்டு இருந்திருப்பேன். இவன் ஹீலர் மூலியமாக தான் ஹீல் பண்ணிப்பாங்க. என்னடா அவன்கிட்ட போய் சிக்கிட்டியா, அவன் என்னமோ உன்னை ட்ராக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அங்கே எப்படி கேப்டன் சொல்லிப்பாரு. என்னச்சு தெரியல பாஸ் அப்படின்னு அவனும் பேசியிருப்பேன். இங்கே நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்துட்டு இருந்திருப்பேன். பக்கத்தில் வரானது இல்லை, நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்தால் மட்டும் தான் அந்த கேர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஹீரோ அந்த கேர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் டிஃபென்ஸ் மூலமாக அதை தடுத்துருப்பாங்க. அந்த கேர்ஸ் டெக்னிக் வேலை செய்யாமல் இருந்திருக்கும். இவங்க அவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இவங்களோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ஸ்கேட் எல்லாத்தையும் அடிச்சு முன்னேறி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அடிக்கடிக்க அப்படின்னா நிறைய ஸ்கிரிப்ட் இருக்குங்களா, எக்கச்சக்கமாக அடிக்கடிக்க அதே இடத்துல இங்கிட்டு இருப்பாங்க. முன்னேறி போகிற மாதிரிலாம் இருக்காது, திரும்ப நிறைய ஸ்கிரிப்ட் வந்துருக்கும். ஃபைனல் பண்ணுற போகிற மூலமாக தான் மொத்த இடத்தையும் அடிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ நிற்கிற மாதிரி இல்லை, இவங்க எல்லாத்தையும் மொத்தமாக சாதிச்சு நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ போகணும் தான் ஆசைப்பட்டுருப்பேன். அதனால மொத்த இடத்தையும் சாதிக்காண்டி இவனு ஃபுல் பவர் யூஸ் பண்ணிப்பேன். அதே சாக்கா போயிருப்பாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாமே இந்த பேட்டில் ஃபீல்ட் ஸ்கில் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து அடிக்கலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆர்ச்சரை வச்சு நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அதில் வந்து தடுத்துருப்பேன் அவனோட ஆர்மலை வச்சு. இருந்தாலுமே பக்கத்தில் வந்துருப்பாங்க, ரொம்ப பக்கத்தில் வந்துருப்பாங்க. நீங்கள் வரது எனக்கு தானே ரொம்ப வசதியாக போச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சோல் ஃப்ரேம் யூஸ் பண்ணிப்பேன். இந்த சோல் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ரேஞ்சு பக்கத்தில் வர அதோட பவர் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக வந்து இவங்க சிக்கியிருப்பாங்க. நம்ம ஹீரோ சோல் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். நெல்லுங்கடான்னு சொல்லி கேப்டன் சொல்லிப்பாரு. ஆனால் இட்ஸ் டூ லேட். அவ்வளோதான், இவங்களோட சோலியை பிடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தங்களாம் லாக் பண்ணியிருப்பேன். ஒவ்வொருத்தங்களாம் இவனை அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஆனது என்னுடைய கேப்டன் கதை. அவர் தான் எலிமெண்ட் ஆகிருப்பாரு. அவர் எலிமெண்ட் ஆன அடுத்த செகண்ட் என்ன இவங்க கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பாங்க. கேப்டன் சொல்றாரு, அவ்வளோதான், நான் இல்லாமல் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, கண்டிப்பாக தோக்க போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிச்சாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேசியிருப்பாரு. அவ்வளோ அடுத்த செகண்ட் இவங்க வெளியில் எலிமெண்ட் ஆகி இருந்திருப்பாங்க. அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. நம்ம ஹீரோ 4th ரவுண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிருப்பேன். இது வரைக்கும் எவனுமே 4th ரவுண்ட் ஜெயிச்சதில்ல.
நிறைய ஜெயித்தாலும் 5th ரவுண்ட் இனிமே போனது கிடையாது. 5th ரவுண்ட் போனது இது வரைக்கும் வரலாறுல இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. பல வருஷங்கள் அப்படின்னா 4th ரவுண்டோட எல்லா மேட்சும் முடிஞ்சிருக்கும். 5th ரவுண்ட் இது வரைக்கும் செட் பண்ணவே இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் 5th ரவுண்ட் நம்ம ஹீரோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன், இது ஒரு வரலாறுன்னு சொல்லி எல்லாமே வாய்ப்பு வந்து பண்ணி பக்கத்துக்கு அசஸ் நான் பாத்தியாமா ஆளு, அதாவது நம்ம ஹீரோ அவன் நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறேன் கண்டிப்பாக ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க பொண்ணு கேட்டுப்பா. அங்கே இருக்கக்கூடிய கேப்டன் எனக்கு சரியா தெரியல, ஆனால் இது வரைக்கும் 5th ரவுண்ட் யாருமே போனது கிடையாது. இவன் இருக்க பவரை நான் இது வரைக்குமே பார்த்து கிடையாது. இவன் என்ன எக்கத்துக்குமா பவர் வச்சிருக்கேன் எனக்கு தெரியாது, நீ தான் கூட இருக்க பாப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னு சொல்லி இவங்க பார்த்து பார்ப்பாங்க. உங்களோட டீம்மேட்ஸ்லேருந்து எல்லாமே சாக்க பார்த்துப்பாங்க. இது வரைக்கும் வரலாறுல இப்படி ஒரு விஷயம் நடந்தே கிடையாது. 5th ரவுண்ட் இது வரைக்கும் இங்கே இருக்க யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. ஓகே அந்த 5th ரவுண்டை பார்க்க போகிற நேரத்தில் எல்லாமே சந்தோஷப்பட்டுப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த 4th ரவுண்ட் அவனுக்கான ரிவார்டு கொடுத்துருப்பாங்க. மேஜிக் போர்ஷன் அப்புறம் ஸ்கோல் எல்லாத்தையும் என்ன கொடுத்துருப்பாங்க. 3rd ரவுண்டோட ரிவார்டு சேர்த்து வந்துருக்கோம். ஆடியன்ஸ் எல்லாமே சாக்கா பார்த்துப்பாங்க. நம்மளும் அடுத்து 5th ரவுண்டை பார்க்க போகிறோம்னு சொல்லி ஆக்காவையும் பார்த்துப்பாங்க. அதே சமயம் இந்த மெசேஜ் டெலிவரி பண்ணக்காண்டி வானத்தில் பறந்த மணிக்கு ஒருத்தருப்பாரு. நம்ம ஹீரோக்கு 5th ரவுண்டில் என்ன ரிவார்டு இருக்க போகணும்னு சுத்தமாக இருந்திருக்காது. இவரும் 5th ரவுண்டோட ரிவார்டு தான் சொல்றாரு. அந்த 5th ரவுண்டில் ஹை லெவலான மேஜிக் போர்ஷன் வச்சிருப்பாங்க. அது கூட ஹை லெவலான ஒரு ஸ்கில் ஸ்க்ரோலை வச்சிருப்பாங்க. அந்த ஸ்க்ரோல் தான் என்ன நம்ம ஹீரோட பவரை என்ஹான்ஸ் பண்ணணும். அது கூட எப்படின்னா இவனுக்கு பெருமாட்டா இன்னொரு ஸ்கில்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட அதை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஸ்க்ரோலை நம்ம ஹீரோ ஃபுல்லாக படிச்சிட்டானா இவனுக்கு இன்னொரு ஸ்கில் கிடைக்கான வாய்ப்பு கூட இருக்கும். அந்த ஹை லெவலான மேஜிக் போர்ஷன் அது இவனோட ஆக்டிவிட்டிஸாக கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே இம்ப்ரூவ் பண்ணும். இந்த அளவுக்கு ஒரு ரிவார்டை நீங்கள் காசு கொடுத்தா கூட வாங்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான ரிவார்டு தான் இவரும் சொல்லிப்பாரு. நம்ம ஹீரோ கண்டிப்பாக அந்த மேஜிக் போர்ஷன் நம்ம எடுத்தே முடிவு பண்ணிருந்தேன். அந்த மேஜிக் போர்ஷன் தான் இவனோட பேசிக்கான ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். இவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இவனோட டிஃபரெண்ட் பண்ணால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடும். இவனோட ஸ்கில் ட்ரெண்டுக்கு அது கண்டிப்பாக உதவும். அதனால நெக்ஸ்ட் ரவுண்டு நம்ம கண்டிப்பாக போயான்னு சொல்லி ஒன்று சொல்லியுமே அங்கே கூட அவன் பேரும் பதத்துட்டு என்னப்பா நெக்ஸ்ட் ரவுண்டு போகாமல் இது பாரு நம்ம ஹீரோ முறைச்ச முறையில் அவதான் போகலாம் அப்படின்னு சொல்லி அவரும் நெக்ஸ்ட் ரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணிப்பாரு. நெக்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ரவுண்டு இருக்கலே டஃப் லெவலாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ தண்டோட போகிறது சாதாரண ஆட்கள் கொடுக்காது. அங்கே வந்து எல்லாமே இந்த கண்ட்ரியோட எலெக்டான சோல்ஜர்ஸாக இருந்திருப்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்களாக இருந்திருப்பாங்க. அங்கே மொத்தம் 6 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. ஒருத்தன் ஹோலி நைட் மெஜிஷியன் கூடிய பவரோட வந்திருப்பேன். அது கூட எப்படின்னா ஃப்ளேம் மெஜிஷியன் அப்புறம் ஷேடோ மெஜிஷியன் 2 பேர் இருப்பாங்க. இந்த ஃப்ளேம் மெஜிஷியன் ஷேடோ மெஜிஷியன் ரொம்ப டேஞ்சரான ஆட்களாக இருப்பாங்க. இது கூட நம்ம ஹீரோக்கு டஃப் கொடுக்குறாங்க. அங்கே ஒரு 11 சமனர்னு ஒருத்தர் இருந்துப்பா. அவளால் ஸ்கில்லை ரீசெட் பண்ண முடியும். ஸ்கில் ரீசெட்டாக இருந்து நம்ம ஹீரோக்கு இந்த ஸ்கில்லை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காது. அது ரொம்ப டேஞ்சரான ஸ்கில் வாக்கு. அப்புறம் ஃப்ளேம் எலமெண்டல் மெஜிஷியன் ஒருத்தர் இருந்திருப்பேன். ஷேடோ மெஜிஷியன் ஒருத்தருப்பேன். இது போக இன்னொருத்தனை வச்சுருப்பாங்க. அவன் தான் எலமெண்டல் மெஜிஷியனாக இருப்பேன். இப்படி 3 மெஜிஷியன் வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த மெஜிஷியனோட சண்டோடலாம் கொஞ்சம் திணறி இருப்பேன். இப்போ வேறு 3 மெஜிஷியன் இருக்காங்க. என்ன போகுதுன்னு சொல்லி அந்த அசாசி புதுசாக ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பா. நம்ம ஹீரோ இப்போ புரியுது எதுக்காக இந்த 5th ரவுண்டுக்கு யாருமே வந்து இல்லைன்னு சொல்லி. ஆனால் நான் இதை பார்த்துலாம் பயப்பட போக கிடையாது. இந்த ரவுண்டில் நான் கண்டிப்பாக ஜெயித்தானோ எனக்கு இந்த ரவுண்ட் ரொம்ப முக்கியம் சொல்லி நம்ம ஹீரோ இந்த ரவுண்டுக்கான ரெடியாக இருப்பேன். பின் வாங்குறதெல்லாம் கிடையாது, ஒன்லி போட்டு பொழக்கிறதா சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஸ்கில்லை ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன். இது வரைக்கும் அந்த ஸ்கில் அவன் காட்டியிருக்க மாட்டேன். அதனால் இவனும் அந்த ஸ்கில் எல்லாத்தையும் காட்டியிருப்பேன். ஸ்கெலிட்டன் சமனிங் பண்ணல, அந்த ஸ்கெலிட்டன் சமனிங் பண்ணல கூட அந்த கோடாய் இருக்குல்ல அந்த கோடாய் எடுத்துருப்பேன். இதை பார்த்தா கேட்கணும் மருந்து வைப்பாங்க. எதுக்குடா கோடாய் இருக்கேன் மரத்தில் கருவேப்பில் எதுவும் புடுவ போகிறேன்னா இத்தனை கோடாய் எடுத்துக்கிட்டாங்க மருந்து போய் பாதிக்கல. நம்ம ஹீரோ கோடாய் எடுத்தது நீங்கள் கொடூரமாக சாரி கேணுதான். நம்ம ஹீரோ இந்த கோடாய் எடுத்ததுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோட்டை அடி வாங்கிப்பேன். அதை செம்மையாக சாக்கிப்பேன். ஏன்னா நம்ம ஹீரோ சமனிங் பண்ண போகிறது ஒரு பாஸ் மான்ஸ்டராக தான் இருக்கும். அந்த பாஸ் மான்ஸ்டர் டஞ்சனில் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிப்பல அட்டாக் பண்ணல அந்த மான்ஸ்டர் ஸ்பிரிட்டை லாக் பண்ணி வச்சுப்பேன். அந்த மான்ஸ்டர் தான் இவனும் சமனிங் வைப்பேன். இங்கே ஒரு சமனர் இருப்பாள் அவளும் என்ன ஒரு உல்ஃபை சமனிங் பண்ணியிருப்பா. இதுதான் அந்த ஸ்கில்லை ரீசெட் பண்ணக்கூடிய ஸ்கில் வச்சுருக்கும் போது இந்த உல்ஃப் மூலியமாக தான் இவ்வளோ அந்த ஸ்கில் ரீசெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பா. நம்ம ஹீரோ எதுக்கு அசரமாக இருந்திருக்க மாட்டேன். அந்த பாஸ் மான்ஸ்டரை இவனும் சமனிங் பண்ணிப்பேன். அந்த பாஸ் மான்ஸ்டரை பார்த்தீங்கன்னா சாக்காக இருந்திருப்பாங்க. ஏன்னா இது ஹை லெவல் ஹெல் டிஃபிகல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ் மான்ஸ்டர். இது எப்போ வச்சிருக்கேன்னு சொல்லி எல்லாம் மறந்து வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ இது கூட பண்ணால் ஒரு ஜென்ரலை சமனிங் பண்ணிப்பேன். அந்த ஜென்ரல் தான் அவர்கிட்ட எக்கச்சக்கமான என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய செலிட்டன்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் சமனிங் பண்ண போது அவர் தான். நம்ம ஹீரோ சமனிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் அவரே சமனிங் பண்ணிப்பாரு. தேவைப்பட்டா நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரா வந்து ஸ்கெலிட்டன் சமனிங் பண்ணலாம். மேட்சும் என்ன பரபரப்பாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாமே சாக்கா பார்த்துருப்பாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னு சொல்லி இதோட இந்த ஷோ மிக சமகாம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் இதே மாதிரி எல்லா ப்ரோடியோவாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் டேக் கேர் பை கைஸ்.